அனைவருக்கும் பணிவான வணக்கம். லா காலேஜ் டிஆர்பி இந்த வருடத்தின் முதல் நோட்டிஃபிகேஷன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வெப்சைட்டில் இந்த வருடத்தோட முதல் மாதத்தில் முதல் நோட்டிஃபிகேஷன் சொல்ல போனால் இந்த லா காலேஜுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் லா சப்ஜெக்ட் அண்டு ப்ரீ லா சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி ஆஃப் ஏஜ் பார்த்திங்கன்னா வயது வரம்பு 40ன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த 40ன்னு குறிப்பிடாமல் யூஜிசி 2018 விதியின் அடிப்படையில் நோட்டிஃபிகேஷனை ஃப்ரெஷ்ஷாக வெளியிடுங்க அப்படின்ற ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. மார்ச் 3ஆம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கோர்ட் நம்பர் 9 கேஸ் நம்பர் 21. இந்த வழக்கோட பேஸு இதுதான். நோ பர்சன் ஷால் பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் த ப்ரீலா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் லா சப்ஜெக்டுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வயசு பார்த்தீங்கன்னா 40 கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாதுன்ற ஒரு விதியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த விதியை கேன்சல் பண்ணிவிட்டு பழைய விதிமுறையின் அடிப்படையை எடுத்துகிட்டு வரணுன்றாங்க. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து நாளைக்கு முடியுது. மார்ச் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முடியுது. இந்த முடிகிற நேரத்தில் கரெக்டாக அதே நாள் காலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இது வந்து நோட்டிஃபிகேஷனுக்கே என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரிம் ஸ்டே இடைக்கால தடையணை வாங்குற மாதிரி தான் வருது. இந்த இடத்துல தடையானை கேட்கல. ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா, the 40 years of special rules of Tamil Nadu legal education service are unreasonable. எனவே ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டட் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஃபஸ்ட் ரெஸ்பாண்ட் கான்ஸ்டன்ட்லி டைரக்ட் த ஃபஸ்ட் ரெஸ்பாண்ட் இஷ்யூ த ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் by the UGC regulation 2008 without prescribing of the maximum age limit and subject wise vacancy and pass. அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் யார், ஆசிரியர் தேர்வு வாரியம். முதல் ரெஸ்பாண்டண்ட்டு புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட சொல்லுங்கள் அப்படின்றது தான் இந்த வழக்கு. இந்த வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வருது. இனி வரும் காலங்களில் லா காலேஜ் ரிலேட்டடான தகவல்கள் எல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லா காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், இல்லை லா காலேஜ் ரிலேட்டடாக இருக்கிற கேஸ் ரிலேட்டடோ இல்லை எலிஜிபிலிட்டி ரிலேட்டடோ அண்ட் எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் அதுக்குள்ள ப்ரொசீஜர், செலெக்ஷன் லிஸ்ட்டு வரைக்கும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் இந்த குரூப்பில் தகவல்கள் வரும். இது ஒரு பொது தகவல் குழு. லா காலேஜ் டிஆர்பி 2025 வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த முதல் வழக்குன்னு கூட சொல்லலாம். இனி வரும் காலங்களில் நிறைய வழக்குகள் வரும். ஏன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் என்றாலே வழக்கு என்பது வழக்கமாகிட்டதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீதியரசர் கதிரவன் முன்னிலையில் முதல் வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வருது. கேஸ் நம்பர் 21, ரிட் பெட்டிஷன் நம்பர் 7369/2025. இதுதான் ஸ்க்ரீனில் பார்த்துக்குங்க. நாளைக்கு வழக்கு விசாரணைக்கு வர கேஸ் நம்பர் இதுதான்.